இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 28ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. சோபகிருத்தோரிடம் பங்குனி மாதம் 15ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, திருத்தியை திதி. அற்புதமான திதிங்க. திருத்தியை திதி மாதிரி ஒரு அமேசிங் திதியே கிடையாது. அதுலேயும் சுவாதி நட்சத்திரம் கலக்கிறதுனால இன்றைய நாள் மெயினாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு விஷயத்துக்கு போய் பேசிட்டு வரணும். ஒரு இடத்துக்கு நீங்கள் பிரயாணம் செய்து விட்டு ஒரு முக்கியமான வேலைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் மனம் விட்டு ஒரு விஷயங்கள் சொல்லணும், சில விஷயங்கள் ஓப்பனாக சொன்னால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைய நாள் பேசும்பொழுது சக்ஸஸ் கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மனசுக்கு நிம்மதி தரும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா சனி ராகு காம்பினேஷன். சனினாவே ஒரு டென்ஷன், ப்ரெஷர் கொடுக்கும், கொஞ்சம் ஸ்லோனஸை கொடுக்கும், மறதியை கொடுக்கும், மந்தத்தன்மை கொடுக்கும். அது ராகு நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் அதிகரித்து இருக்கிற மாதிரி டென்ஷன். சின்ன விஷயம் சொல்லுவாங்க, அது புரிதலே இல்லாமல் பட்டப்பட்டான்னு அப்படியே பொறிஞ்சு தள்ளிடுறது. ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை காற்பது நல்லது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பொதுவாகவே, அதாவது இந்த சுவாதி நட்சத்திரம்ங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். ஆனால் ராகு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு. கால புருஷனுக்கு 12ஆம் வீட்டில் தான் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. ஸோ 100% நாள் நல்ல காரியங்கள், சுப காரியங்களுக்காக செலவுகள். என்ன பொண்ணுக்கு கல்யாணம், சீர்வரிசை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை இன்விடேஷன் கார்டு ஏதாவது அடிக்கிறது, இங்கே கையில் இருக்கக்கூடிய மொபைல் சரியில்லைன்னு சொல்லி புது மொபைல் மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக என்னால் நிறையா செலவு செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது. நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு கூட போயிட்டு வருவீங்க. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மன சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா யாருமே உங்களை இந்த நாள் அடிக்க முடியாது. எந்த போட்டியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட உங்களை விட்டு கொடுக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் நின்று ஜெயிச்சிருவீங்க. அபாரமான வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். நிறைய பேருக்கு டபுள் ப்ரமோஷன், 2-3 ரெஸ்பான்சிபிலிட்டி, 2-3 வேலை, 2-3 ப்ராஜெக்ட், அந்த மாதிரி கைக்கு வரக்கூடிய பாக்கியம் அதிகம் இன்றைய நாள். நல்ல காசு பணமும் பொருளும். நிறைய பேர் வீடு கட்டணும் சார், மேல்தனம் கட்டணும், அந்த இருக்கிற வீடை கொஞ்சம் அப்படியே ரெடி பண்ணி கட்டணும், உள்ள இன்டீரியர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும், சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல சார், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இடம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இன்றைய நாள் மெயினாக போய் யாரெல்லாம் லோன் கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான நாடாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான இனிமையான நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், டிராயிங்கு, டிசைனு, ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேர் இந்த நாள் போய் வீடு பார்த்தீங்கன்னா அருமையான டிசைன் அப்ரூவ் ஆகும். யாரெல்லாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் இருக்கீங்களோ அவங்களாம் நல்ல பெருமாள் தரிசனம் ஏற்படும் இன்றைய நாள். யாரெல்லாம் சினிமா துறைகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ஸ்கிரிப்ட் கைக்கு சேரும். இது மாதிரி பல விதங்களில் நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான, நிறைய பேர் ஆர்டர்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்குங்க. மெயினாக நிறைய பசங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இறைப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா சதுர்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் ராகு இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுனால இந்த நாள் கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் எலக்ட்ரிக்கல் கேபிள், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிளாஸ்டிக் டோரு இதெல்லாம் புதுசாக போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி எந்த விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய குழந்தைகள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய மதர் டங் மட்டுமே அவங்க பேசுகிறாங்க. ராகு எப்போ புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுதோ பன்மொழி கற்றுக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். நிறைய புது விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், மொழி மாற்றம், லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் இன்றைய நாள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேருக்கு நல்ல ப்ரொடக்ஷன் நடக்கும், நல்ல ஆர்டர் கிடைக்கும், நல்ல தூளான காசு பணம் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் மிக 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 அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்றைய நாள் உங்களை பயங்கரமாக புகழ்வாங்க. 10 பேர் புகழ்வாங்க. சின்ன விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் யாருனாலையும் அதை பண்ணி முடிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம்.
அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு பயங்கரமான அட்வான்டேஜ். நிறைய பேர் இன்றைய நாள் ஆன்லைனில் நல்லா சம்பாதிப்பீங்க. யாரெல்லாம் ஐடி துறைகள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஹார்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்களோ, அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் செக்கு மூலியமாக பணம் வருது. நிறைய பேருக்கு எதிர்பாராத ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா சம்பாதித்து பெறுகிறது. நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளிங்க நர்தனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளுங்க இந்த நாள். ஏன்னா இந்த நாள் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே வாயை பொழந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு சினிமா காட்சியில் கூட காப்பாங்க, வாயை திறந்துட்டு இருப்பா, அந்த ஈ மட்டும் இப்படி வெளியே வந்துட்டு காதுலேருந்து வெளியே போகிற மாதிரி. அது எல்லாமே உண்மையாக நடக்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம்ங்கிறது ராகுவுடைய நட்சத்திரம். அந்த ராகு புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுது உங்கள் பேச்சு திறமைங்கிறது 100 மடங்கு அதிகரிக்கும், 10 மடங்கு அதிகரிக்கும். கணக்கு படக்கூடிய திறமை 100 மடங்கு அதிகரிக்கும். இதனால் யாராவது போய் டிராயிங் எக்ஸாம், இந்த மாதிரி டிசைனு, ஆர்கிடெக்சர், இல்லைன்னா ரொம்ப முக்கியமான கணக்கு எக்ஸாம்லாம் எழுதுனீங்கன்னா சென்டம் வாங்குவீங்க. 100க்கு 100% வெற்றி. எல்லாத்துலேயுமே வெற்றி அடையக்கூடிய, மெயினாக எக்ஸாம்ஸ்லாம் நல்ல வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். நல்ல கையிருப்பு பணம் அதிகரிக்கும். நல்ல நம்பிக்கையுடன் பேச்சு, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிதல் இருக்கிற மாதிரி ஜம்முன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் இன்றைய நாள் லைஃப்பில் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, நிறைய பேர் இன்னும் இந்த பழைய காலத்து பாட்டே கேட்டிருப்பாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கிற பாட்டுக்கு அப்டேட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி அப்டேட்லாம் பண்ணுவீங்க. நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அந்த பட்டன் மொபைலை தூக்கி போட்டு இனிமேல் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அப்டேட் வரக்கூடிய நாள், நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய நாள், நிறைய புது புது விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாள். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், திவ்யமாக இருக்கும். நிறைய பிரயாணங்கள் கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே பெருமிதம் கொள்ளக்கூடிய பயங்கரமான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் பெண்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகநாரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணால் பரவாயில்ல, தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு இன்றைய நாள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள், சில பேர் எடுத்த மாத்திரை மருந்து ஒரு மாதிரி அலர்ஜி கொடுக்கலாம். சில பேருக்கு அந்த சின்ன பூச்சி கடிக்கும், அந்த பூச்சி கடிக்கிறது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். நிறைய விஷயங்கள்ல அலைச்சல்கள் தாமதமாக நடக்கிற மாதிரி இருக்கும். சில இடங்களில் விரயங்களும் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப முக்கியமாக யாரெல்லாம் கரெக்டான டைமுக்கு இன்ஜெக்ஷன் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கணும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை அதிகரிக்கணும். நல்லா தூங்கினா போகிறோம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷனாக வரும். இந்த நாள் ரொம்ப முக்கியமாக யாரை உங்களுக்கு நட்பாக இருக்காங்களோ அந்த நட்பின் மூலியமாக ரொம்ப முக்கியமான காரியம் உங்களுக்கு கிடைக்காத விஷயம் இன்றைய நாள் கிடைச்சி போடுது. அதாவது நல்ல பெரிய ப்ரெமியரான ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரெமியர் காலேஜ், அதேமாதிரி ப்ரீமியர் வங்கி, இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு சீட்டு கிடைக்காது, ஒரு அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக அது நடந்து முடிச்சிடும். என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையுமே இன்றைய நாள் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய திருப்தி, மிகப்பெரிய பாராட்டுகள். நிறைய பேர் நீங்கள் பிலீவ் பண்ணாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, கண்டிப்பாக இன்றைய நாள் மிகப்பெரிய பதவிகள் 100% சேரும். ப்ரமோஷன் வரும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான இனிமையான நற்செய்திகள்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வேலைகளில் புதிய வேலைகள்லாம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. பழைய தூசி தட்டின ஃபைல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு எல்லாம் அப்டேட் பண்ணி எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றுறது, சிஸ்டமில் ஏற்றுறது, டேட்டா அனலிட்டிக்ஸ் கொண்டு வர்றது, டேட்டா மைனிங்குள்ளே நீங்கள் போய் புதுசாக கற்றுக்கிறது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நல்ல ஆப்ஷன் தேடி வரும். எழுத்தாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கும். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு பிரம்மாண்டமாக இருக்கும். கனிம விழம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஃபாரின் ஆஃபர் கிடைக்கும், ஃபாரின் ஆர்டர் கிடைக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும். வேலைகளில் 2 ஆஃபர் வரக்கூடிய நாள். இன்றைய நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, நன்னா இருப்பீங்க. ராசியா நிறம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக நம்ம ஜெயா தொலைக்காட்சியில் சொல்லக்கூடிய ராசி பலன்களில் நிறைய பேர் பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துட்டுருக்கீங்க.
அதில் கும்பத்துக்கான பலன்கள் சொல்லும்பொழுது நிறைய இடங்கள் இருக்கிற நிலைமையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம். அந்த இருக்கக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேர் புரிஞ்சுட்டு நிறைய பரிகாரங்கள் சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த பரிகாரங்கள்லாம் நல்லா பழிக்கிறதுன்னு நீங்கள் ரிசல்ட் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி நாட்கள் என்னென்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சின்னதாக இருந்தாலும் கடுகளவு இருந்தாலும் சரி கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் அவசரப்படாமல் எந்த விஷயத்தை பண்ணாலும் சக்ஸஸ் தான், அதில் பிரச்சனையே கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம் சங்கல்பங்கிறது பரிபூர்ணமாக வரக்கூடிய நாள். எதை நீங்கள் நம்பி செய்கிறீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அது ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேர் பெரிய பெரிய வண்டி வாங்குவீங்க, வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம், வெளியூர் செல்லக்கூடிய பிராப்தம், நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய பிராப்தம், வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய பிராப்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே பிரம்மாண்டமாக இருக்கும். நினைக்கிறது எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். இது நடக்காதுங்கிற மாதிரி கான்செப்டே கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சிக்னேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறோம்னா, சரி நமக்காக தானே அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னு யாரோ கொடுத்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பணம் அமிச்சிங்கன்னா அந்த பணம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன் திருட்டு, ஆன்லைன் ஃப்ராடுலாம் வந்து இந்த குரோதி ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும். அத்தனை பேருமே வீட்டில் பெரியவங்கெல்லாம் பேங்க்கில் ரிட்டையர் ஆன பணத்தை போட்டு வச்சுருப்பீங்க. வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம வாழ்ந்துக்கலான்னு கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பீங்க. இந்த வங்கிகளில் போகும்போது ஏடிஎம் கார்டு இன்னொருத்தர் கொடுத்து எடுத்து கொடுங்கன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களுடைய ரிலேட்டிவை கூப்பிட்டு போங்க. உங்களுடைய யார் உங்களுக்கு சொந்தமாக இருக்காங்களோ, யார் ஒன்று நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்கள கூட்டின்னு போங்க. இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆஷாய நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல் ராசி லக்னம் துலாம், இரண்டாவது கும்பம், மூன்றாவது மிதுனம். அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. எதை செய்தாலும் சரி, ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல பலன்கள் கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.